ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வந்து பன்னீர் ஃப்ரையும் பொட்டேட்டோ ரைஸும் பார்க்க போகிறோம். பன்னீர் இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, பெப்பர், உப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சுடுங்க. இப்போ இந்த மாதிரி பொட்டேட்டோ ரைஸ்க்கு பொட்டேட்டோவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அரிசியை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. இப்போ நான் 1/4 டம்ளர் அரிசிக்கு கொஞ்சமாக தண்ணி, அதுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு வேக வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். அரிசி வந்து கொஞ்சம் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பன்னீர், அந்த பன்னீரை இதில் அப்படியே சும்மா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். பட்டர் போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆயில் ஊற்றி கூட பண்ணலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா ஃப்ரை ஆக விட்டுட்டு திருப்பி திருப்பி போட்டோம் அப்படின்னா ஃப்ரை ஆயிரும். பன்னீர் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகட்டும். ஒரு சைடு ஃப்ரை ஆனதுக்கப்புறம் திருப்பி போட்டுருங்க. நீங்கள் தேவைப்பட்டால் அந்த பன்னீர் மிக்ஸ் பண்ணும்போது லைம் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ இன்றைக்கி ஆட் பண்ணல, வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ ஓரளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி அமுக்கி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வானலில் பன்னீர் ஃப்ரை பண்ணி ரெடி பண்ணியாச்சு. ஒரு வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதில் கருவேப்பிலை, ஒரு அரை பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணி வெங்காயம் கொஞ்சம் ரொம்ப வதங்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பன்னீர், அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு டிஃபன் பாக்ஸில் பன்னீர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஓரமாக எடுத்து வச்சுடுங்க. இப்போ இதே வானலில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்கிறது கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நம்ம ரைஸில் சால்ட் ஆட் பண்ணிக்கிறனால இதில் கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் 3/4 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 3/4 டேபிள் ஸ்பூன். இப்போ காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் வந்து மிளகாய்த்தூள் அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம். நான் பெப்பர் போட்டதுனால சில்லி பவுடர் கம்மி பண்ணியிருக்கேன். இப்போ பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோவை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்ட சால்ட்டை போட்டுக்கோங்க. 1/2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா அந்த பொட்டேட்டோ வந்து நல்லா குக் ஆகிறதுக்கு க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. சின்னதாக கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு சீக்கிரமாக குக் ஆயிரும். ஓரளவுக்கு நல்லா அந்த மாதிரி தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்ததுக்கப்புறம் உருளைக்கிழங்கு கொஞ்சம் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ரைஸ் வந்து சோக் பண்ண ரைஸ் வந்து வடித்து வச்சுருக்கோம்ல, அந்த ரைஸையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், பொட்டேட்டோ ரைஸ் ரெடி. பன்னீர் ஃப்ரை அண்ட் பொட்டேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.